அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 30ல் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லைக்குக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதனால் எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 29 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கு உண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கேட்க போகிற 30 வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மையுடைய பெயர் தான் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன? கீழே கொடுத்துருக்கிறதுல தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன? ஆன்சர் அரசு கணக்கர். அரசு கணக்கர். கீழ்கண்டவற்றுள் 4ஆம் வேற்றுமை உருபு எது? கீழ்கண்டவற்றுள் 4ஆம் வேற்றுமை உருபு எது? ஆன்சர் பாருங்கள், கு அப்படிங்கிறது தான் 4ஆம் வேற்றுமை உருபு. தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது? தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எதுனா மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி அப்படிங்கிற இதழை தொடங்கி வச்சவர் யார்னா மூசி பூர்ணலிங்கம். மூசி பூர்ணலிங்கம் அவர்கள். துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? துரைமாணிக்கம் அப்படிங்கிறது யாருடைய உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். கீழ்கண்டவற்றுள் தமிழ்ச்சொல்லை கண்டறி. கீழ்கண்டவற்றுள் தமிழ்ச்சொல் எது? பிறமொழி சொல் அல்லாதது அப்படின்னா மணிமுடி அப்படிங்கிறது தான். மணிமுடி சோழன். ஓகேங்களா? கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிய. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அப்படின்னா அதோட இது வேர்ச்சொல் என்ன? கற்றல். புரியுதுங்களா? கற்றல். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன? தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வினைத்தொகை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலீலியோ. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழை பெற்றவர் யார்? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். திருத்தொண்டர் புராணம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? திருத்தொண்டர் புராணம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார்? உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412. 412. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்பது டேஷ் நூல். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்பது என்ன நூல் அப்படின்னா அது ஒரு நாடக நூல். அது ஒரு நாடக நூல். இதுக்கு அவர் சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்காரு. குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எது? கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். ஆலந்தூரில் தான் பிறந்திருக்காரு.
ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும் அப்படிங்கிற நாவல் தான். ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு அப்படின்னா என்ன? ஊரோட ஒத்து போகிறது தான், ஊருக்கு உதவுறது. ஓகேங்களா? தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? தமிழரின் வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுறது எந்த நூல்னா புறநானூறு. நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் யார்னா பதுமனார் அவர்கள் தான். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை. ஒன்றுக்கெல்லாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஒன்றுக்கெல்லாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் யார்னா திருநாவுக்கரசர். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைய வீடியோ முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.